பாரிஸில் இருந்து டெல்லி திரும்பிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்று தாயகம் திரும்பியுள்ள மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு டெல்லி விமான நிலையத்தில் தற்போது உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இறுதிப் போட்டி வரை முன்னேறியிருந்த வினேஷ் போகத் தற்பொழுது நாடு திரும்பியிருக்கிறார். நாடு திரும்பியுள்ள வினேஷ் போகத்திற்கு டெல்லி விமான நிலையத்தில் ரசிகர்கள், அவரது உறவினர்கள் மற்றும் டெல்லி பகுதியில் இருந்த பல்வேறு பகுதியிலிருந்தும் திரண்ட ரசிகர்கள் டெல்லி விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பினை அளித்து வருகின்றனர். குறிப்பாக மல்யுத்தம் 50 கிலோ மகளிர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் இறுதிப் போட்டி வரை முன்னேறியிருந்தார். ஆனால் இறுதிப் போட்டிக்கு முன்பு 100 கிராம் எடை கூடுதலாக இருப்பதாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். பதக்கத்துடன் நாடு திரும்புவார் என்ற நம்பிக்கையில் நாடே காத்திருந்த நிலையில் இறுதிப் போட்டிக்கு முன்பாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இருந்த போதிலும் இறுதிப் போட்டி வரை முன்னேறியிருந்த வினேஷ் போகத் தனக்கு சில்வர் பதக்கம் பகிர்ந்து வழங்கப்பட வேண்டும் என விளையாட்டு நடுவர் தீர்ப்பாயத்திலும் முறையீடு செய்திருந்தார். அந்த நடுவர் தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்திருந்ததும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது வினேஷ் போகத் நாடு திரும்பியிருக்கிறார். மற்ற வீரர்களாம் ஏற்கனவே நாடு திரும்பியிருக்கிற சூழ்நிலையில் இந்த வழக்கு காரணமாக வினேஷ் போகத் பாரிஸிலே தங்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டிருந்தது. அவர் தற்பொழுது நாடு திரும்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பதக்கம் இல்லை என்றாலும் இறுதிப் போட்டி வரை முன்னேறியதே மிகப்பெரிய சாதனை என்று நாட்டு மக்கள் அவரை தொடர்ந்து பாராட்டி வந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது நாடு திரும்பியிருக்கக்கூடிய வினேஷ் போகத்திற்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டு வருகிறது. ரசிகர்கள் ஒன்று கூடி மாலை அணிவித்து கரகோஷங்களை எழுப்பி அவருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேந்திரன். आप सब भावुक हैं, कुछ कहना चाहोगे? பாரிஸில் இருந்து டெல்லி திரும்பிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. ஒலிம்பிக் மல்யுத்த இறுதி சுற்றிற்கு முன்னேறிய வினேஷ் போகத் 100 கிராம் கூடுதல் உடல் எடை இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். டெல்லி விமான நிலையம் வந்தடைந்த வினேஷ் போகத்திற்கு மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. திறந்த வாகனத்தில் வினேஷ் போகத் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார். பஜ்ரங் புனியா உள்ளிட்ட சக மல்யுத்த வீராங்கனைகள் வினேஷ் போகத்தை உணர்ச்சி பெருக்குடன் வரவேற்று வருகின்றனர். விவரங்களை மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்று தாயகம் தெரிந்திருக்கக்கூடிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உற்சாக வரவேற்பை கண்டு உணர்ச்சி வசப்பட்டு வினேஷ் போகத் அந்த உற்சாக வரவேற்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரை மல்யுத்த வீரர்களான பஜ்ரங் புனியா உள்ளிட்டோர் உணர்ச்சி பெருக்குடன் டெல்லி விமான நிலையத்திலிருந்து அவரை அழைத்துச் செல்லக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் உலகின் முதல் வீராங்கனையான ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தார். அதன் பிறகாக காலிறுதி சுற்றிலும் கியூபா வீராங்கனையை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தார். இந்த சூழ்நிலையில் அரையிறுதி சுற்றிலும் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி பெற்றிருந்தார். இந்த இறுதி சுற்றை எதிர்பார்த்து நாளை காத்திருந்த சூழ்நிலையில் இறுதி சுற்றுக்கு முந்தைய நாள் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அதன் பிறகாக அவர் இறுதிச் சுற்றில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது பங்கேற்க முடியாமல் போனது. இந்த சூழ்நிலையில் அந்த விளையாட்டு நடுவர் தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்து தனக்கு சில்வர் பதக்கம் பகிர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தார். அந்த கோரிக்கையும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அவர் இதற்காக பாரிஸில் தற்போது வரை தங்கியிருக்கக்கூடிய சூழலில் இன்று தாயகம் திரும்பியிருக்கக்கூடிய வினேஷ் போகத் டெல்லி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். டெல்லி விமான நிலையம் வந்தடைந்த வினேஷ் போகத்திற்கு பதக்கம் இல்லை என்றாலும் இறுதிப் போட்டி வரை முன்னேறியதை மிகப்பெரிய சாதனை என நாட்டு மக்கள் ஏற்கனவே தொடர்ந்து அவர் குறித்து பேசி வந்தனர், கருத்துக்களை தெரிவித்து அவரை கொண்டாடி வந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வினேஷ் போகத்தை உற்சாக வரவேற்புடன் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. காலையிலிருந்தே டெல்லி விமான நிலையத்தில் ஏராளமான ரசிகர்கள் ஹரியானா மற்றும் டெல்லி பகுதியிலிருந்து அந்த விமான நிலையத்தில் கூடியிருந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வினேஷ் போகத் டெல்லி திரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு அந்த உற்சாக வரவேற்பானது டெல்லி விமான நிலையத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரசிகர்கள், உறவினர்கள் என பல்வேறு தரப்பினரும் திரண்டு மற்றும் அவரது சக மல்யுத்த வீரர்களான பஜ்ரங் புனியா, சக்தி மாலிக் உள்ளிட்ட வீரர்களும் அவரை டெல்லி விமான நிலையத்தை வரவேற்பதற்காக டெல்லி விமான நிலையம் காலையிலே வந்து இறந்திருந்தனர். தற்பொழுது டெல்லி விமான நிலையம் வந்திருக்கக்கூடிய அந்த வினேஷ் போகத்திற்கு அங்கு உற்சாக வரவேற்பானது உணர்ச்சி வச பெருக்குடன் அந்த உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய வினேஷ் போகத் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு ரசிகர்களுடைய
ஆரவாரத்தையும் கரகோஷத்தையும் வினேஷ் போகத் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த உற்சாக வரவேற்பானது டெல்லி விமான நிலையத்தில் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. தகுதி நீக்கம் செய்யப்பட்டது நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தாலும் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டி வரை சென்று தங்கம் அல்லது வெள்ளிப் பதக்கத்தை வென்று நாடு திரும்புவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி இருந்தாலும் இறுதி நேரத்தில் தகுதி செய்யப்பட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் தற்பொழுது அவருக்கு அந்த உற்சாக வரவேற்பானது எந்த ஒரு உற்சாகம் குறையாமல் அவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ரசிகர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் என அந்த டெல்லி விமான நிலையத்தில் கூடி அவருக்கு அந்த உற்சாக வரவேற்பை தற்பொழுது வழங்கி வருகின்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் 117 வீரர்கள் இந்தியா சார்பில் பங்கேற்ற நிலையில் ஏற்கனவே மற்ற வீரர்கள் நாடு திரும்பி இருந்த நிலையில் தற்பொழுது வினேஷ் போகத் நாடு திரும்பி இருக்கிறார். அவர் அந்த வழக்கின் காரணமாக பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் அந்த தனக்கு சில்வர் பதக்கம் வழங்க வேண்டும் என்று கோரியிருந்த நிலையில் அவர் அங்கேயே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையின் காரணமாக அவர் தங்கியிருந்த நிலையில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு 2 நாட்கள் முன்பானது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் நாடு திரும்பி இருக்கிறார். தாயகம் திரும்பி இருக்கக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் உலகின் நம்பர் 1 வீராங்கனையையும் வீழ்த்தி இறுதிப் போட்டி வரை முன்னேறி நாடு திரும்பி இருக்கக்கூடிய வினேஷ் போகத்திற்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது ரசிகர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. உணர்ச்சி வச பெருக்குடன் இந்த உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் வினேஷ் போகத்.